அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கும்பம் ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை வரமா சாபமா என்ற தலைப்பில் இந்த பதிவு பார்க்க போகிறோம். கும்பம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் பாவகம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். கும்பராசியின் அதிபதி சனி பகவான். இப்போ அந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணைவர் அல்லது வாழ்க்கை துணைவராக வரக்கூடியவர் எப்படி இருப்பாங்கன்னாக்க ஒரு ஆளுமை திறன் இருக்கும், அவங்களுடைய டாமினேஷன் கொஞ்சம் இருக்கும், கோபம் டென்ஷன் இருக்கும், தாராள குணமும் இருக்கும், வாழ்க்கை துணைவரால் ஆதாயமும் இருக்கும். பட் ஈகோ கிளாஷும் நிறையவே இருக்கும். கும்பராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் தாயார் வகையில் பார்த்தீங்கன்னாக்க சில பிரச்சனைகளும் ஏற்படும். அந்த வகையிலையும் திருமண வாழ்க்கையில் பெரிதாக மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. மேலும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகுதுன்னா சீக்கிரமாக கூட சில பேர் கல்யாணம் ஆகிடும். இது கும்ப லக்னத்துக்கு மிக அதிகம். அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட்டு அந்த காதல் திருமணம் பிரிந்து 2ஆம் தரத்தை போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதே போல் கும்பராசியில் பிறந்தவங்களுக்குமே கூட சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது ஏதோ ஒரு அவசர கதியில் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது. அதனோட விளைவுகள் ஒரு 34 வயதுக்கு மேலே பெரிதாக பாதிப்புகளை ஏற்படுத்துது. சில பேருக்கு உடனே கூட பாதிப்பு ஏற்படுத்து. தசாபுக்தியின் அடிப்படையில் சொல்கிறேன். அப்போது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பார்த்தீங்கன்னாக்க வரமா சாபமானாக்க ஒரு பொதுவான பலனாக சொல்லணுன்னாக்க சாபம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் சில பேர் 1-2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட நம்ம போயிட்டு உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்க உண்மையிலேயே வரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. எக்ஸப்ஷன் கேசஸும் இருப்பாங்க. ஆனாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கஷ்டங்கள் தான், நிறைய வருத்தங்களை குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. இப்போது ஜென்மசனி கடந்த காலமாக இருந்தது, இப்போ பாதசனி, இப்போ ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சில உறவுகள், நேசித்த சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருக்கோம், விலகி இருப்பீங்க. வாழ்க்கை துணையருடன் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனை, விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேருக்கு டிவோர்ஸு, சில பேருக்கு மறுமணம், இப்படியெல்லாம் சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும். கும்பராசியில் இருப்பவர்களுக்கு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் சில புதிய உறவுகளால் ஏற்பட்டிருக்கும். அதே போல் இப்போ பாதசனி நடக்குது. இந்த பாதசனி காலகட்டத்திலையும் சில பேருக்கு புதிய உறவு அந்த புதிய உறவால் பாதிப்பு. இந்த ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பை கூட சில பேருக்கு ஏற்படுத்தும். அது மேரேஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, அந்த நியூ ரிலேஷன்ஷிப்பால் மன வருத்தங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதுவும் இது யாருக்கு அதிகம்னாக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம். இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு கர்மா நட்சத்திரன்றதுனால நிறைய கஷ்டங்கள். இவங்க கிட்ட போயிட்டு நம்ம உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படின்னு கேட்டாக்க சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஜாதகத்தில் கலசர தோஷமும் தார தோஷமும் இல்லாமல் இருக்கணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நல்ல வரனே கூட வரும். ஆனால் கொஞ்சம் சில பேருக்கு லேட்டாக கூட கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும். பொறுமையாக இருந்தாலும் ஒரு நல்ல வரன் வரும். அதன் மூலம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனாலும் நிறைய ஜாதகங்களில் இந்த தோஷங்கள் தான் அதிகமாக இருக்கும். இந்த தோஷம் இருக்கும்போது நம்ம சட்டியில் என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில் வருன்ற மாதிரி நமக்கு இந்த விதி இருக்குது. இதை அனுபவிச்சு தான் ஆகணுன்ற கர்மா இருக்குது. அப்போது நம்ம போயிட்டு ஜாதகமே பார்த்தா கூட அந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடிய ஒரு நபர் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகும். ஒரு சரியான ஜோதிடர் கூட நீங்கள் சந்திக்க முடியாமல் இருக்கும், நமக்கு நேரம் சரியில்லைன்னாக. அதனால் நமக்கு எந்த தோஷமும் இல்லைன்னு நாம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், நாம் திருமணம் பண்ணிவிடுவோம். அல்லது சரியான பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணிவிடுவோம். நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு பண்ணுறது, அல்லது ஜாதக பொருத்தமே பார்த்தா கூட கிளியர் கட்டாக ஒரு கரெக்டான ஒப்பீனியன் கிடைக்காம பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். கிரகங்களுடைய வலிமை இதுதான். அதாவது நம்மளை கண்கட்டி வித்தை மாதிரி ஏமாற்றும். அப்படி ஏமாற்றக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் செய்யும் போது என்ன ஆகும், ஒரு சரியில்லாத வரன், ஒரு சரியில்லாத துணை, பொருத்தமில்லாத துணை இப்படி அமைந்து அவர்களுடன் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். என்னதான் நீங்கள் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து போனாலையும் வாழ்க்கை துணைவருடைய டாமினேஷனோ அல்லது வாழ்க்கை துணைவர் உறவுகள் வகையில் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ண முடியும், விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அதனாலேயே மன உளைச்சல்கள்,
பிரிவினைகள் இதெல்லாமே இந்த ஏழரைச்சனி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று தான். இப்போ முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, எந்த ஒரு நேரம் வந்து நமக்கு சரியில்லையோ அடி மேல் அடி எடுத்து வைக்கிறோம், ஒவ்வொரு அடியுமே நமக்கு வந்து வீழ்ச்சி தான் சந்திக்குதுனாக்க அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு அடி எடுத்து வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது குறைந்தபட்சம் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திவாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து கோச்சார பலன்களை எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய ஜாதகத்துல தசாபுக்தி என்ன சொல்லுது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ உதாரணமா பாருங்க, ஜாதக கட்ட பொருத்தமே இருக்குன்னா கூட, இப்போ வரன் ஆண் ஜாதகத்திலையும் சரி பெண் ஜாதகத்திலையும் பொருத்தம் கரெக்டா இருக்கு. ஆனா ரெண்டு பேருக்குமே தசாபுக்தி சரியில்லை, அல்லது ஏக தசை நடக்குது. ஒருத்தருக்கு வந்து அட்டமாதிபதியோட தசை, ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதியோட தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த பொருத்தத்தை சேர்த்தலாமான்னா சேர்த்தக்கூடாது. சேர்த்தனா என்ன ஆகும், ஒரு 2-3 வருஷம் ரெண்டு பேருமே நேரம் சரியில்லாத போது, திருமணம் ஆகும் போது என்ன ஆகுனாக சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். சில பேருக்கு ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருக்கு, ஒருத்தருக்கு வந்து சரியில்லை. இன்னும் 2-3 வருஷத்துல இந்த தசாபுக்தி முடிந்து ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி ஆரம்பிக்குதுன்னா அவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வருஷம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு தற்காலிக பிரிவாது ஏற்பட்டு விலகும். அல்லது வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ போய் வேலை பார்க்குவாரு வாழ்க்கை துணிவர், இவங்க ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த 3 வருஷம். அதுக்கப்புறம் ஒன்னா ஒரே இடத்துல வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பொருத்தத்தை சேர்த்தலாமான்னா இது பெரிய பாதிப்பு கொடுக்காது, தோஷமெல்லாம் இல்லை, பொருத்தம் நல்லா இருக்குன்னா இது மாதிரி விஷயத்த சேர்த்தலாம். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் நமக்கு வரமாக தெரிவார். ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் கலசர தோஷம் இருக்குது அல்லது தார தோஷம் இருக்குன்னா நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் அதே போல ஏதோ மனதளவில் அல்லது உடல் அளவில் பாதிக்கப்பட்டவராக வருவார். அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க. அதனால பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையே சாபம் தான், அதை விட்டு போனா போதும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல 100ல் ஒரு 7-8 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல ஜாதக பொருத்தம் இருக்கும், அவங்க ஜாதகத்துல நல்ல கொடுப்பனைகள் இருக்கும். அப்படி கொடுப்பனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனே வருது, நல்ல திருமண வாழ்க்கை அமையுது. அப்படிப்பட்டவங்களை போய் கேட்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து டிபெண்ட் அப்பான் நம்மளுடைய கொடுப்பனை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கை என்பது வரமா சாபமா என்று ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவான கருத்து, என்னுடைய கருத்தும் பார்த்தீங்கன்னாக்க, கும்பராசி அல்லது கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையே ஒரு சாபம் மாதிரி தான். எப்போ பாரு ஒரு பிரச்சனையோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றா இருந்தாலையும், அல்லது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இவங்க சந்திக்கிறாங்க. இது எக்ஸப்ஷன் கேசஸ் இருப்பாங்க, அவங்கள பற்றி நான் சொல்லலை, மேக்சிமம் சொல்கிறேன். அந்த வகையில் என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, வரமா சாபமா அப்படின்னுட்டு அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் நாளாகும். அந்த வகையில் எடுத்த உடனே வாழ்க்கை என்பது கொஞ்சம் போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 2-3 வருஷம். அந்த 3 வருஷம் கழிச்சு ஓரளவுக்கு சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, வாழ்க்கை துணைவர் இப்படிதான் அப்படின்னு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு ஓரளவுக்கு குழந்தை குட்டி ஆன உடனே கொஞ்சம் கிராஜுவலா நல்லாவே போகுது. அது வந்து தோஷங்கள்லாம் இல்லாதவங்களுக்கு. ஆனால் தோஷம்னு இருந்துருச்சுனாக அந்த புரிதல்கள் வந்து எப்பயுமே புரிதல்கள் வராமையே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது சில பேருக்கு வேற தொடர்புகள் ஏற்பட்டுடுது. இந்த கும்பராசி அல்லது கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினுடைய நட்பு, காதல் போன்றவையும் ஏற்பட்டுடுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம், அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகம். அந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஏற்படுறதுனால இதில் 2வதாக வரக்கூடிய வாழ்க்கையான சிறப்பாக இருக்கும். இப்போ கலசர தோஷம் இருக்குன்னாக்க முதல் தாரம் சண்டை போட்டு பிரிஞ்சு அல்லது டிவோர்ஸ் ஆகி அல்லது ஏதோ ஒரு வகையில் இழந்து 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணுறாங்கன்னாக்க பொது பலனா சொல்ல போனால் நல்லா இருக்கு, செகண்ட் லைஃப் நல்லா இருக்கு. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வேற ஒருத்தரோட பழகுறாங்க, வாழ்க்கை துணைவரும் இருக்கிறாங்க. அப்படி பழகிட்டு இருக்கிறவங்களால ஆதாயம் வருதான்னா அதில் நிம்மதியாகவே இருக்கிறது இல்லை. இது வந்து கும்ப லக்னம் அல்லது கும்பராசியில் பிறந்தவங்களுக்குமே பொருந்தும். அதாவது எதிர்பாலினருடைய நட்பு, காதல் போன்றவை ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கும் போதே ஏற்படுதுன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பும் லாங் டேர்மாக வர்றதில்லை, ஒரு ஷார்ட் பீரியடில் அது கட் ஆயிடுது. அதில் நிறைய மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க, அல்லது நிறைய பண இழப்பும் அதன் மூலம் ஏற்படுது. இப்போ அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் தவிர்க்க முடியுமா அப்படின்னாக்க இது வந்து கர்மா. இப்போ ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்து
அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த மாதிரி உறவு ஏற்படும். இது வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டுடுது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஜாதகத்துல அந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லை, அந்த மாதிரியான தசாபுக்தியும் வரல அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த ஒரு தாரத்தோட தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேர் பிரிஞ்சு தனித்தே கூட இருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் லேட் ஆகிக்கிட்டு கூட இருக்கும். எல்லாமே நம்மளுடைய கொடுப்பனையை பேஸ் பண்ணி தான் வச்சிங்களேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சப்போஸ் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த 2ஆம் தார வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க ஜாதக பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும். அதற்கு எந்த பாவகத்தை பார்க்கறதுனா முக்கியமாக இந்த 12ஆம் பாவகம் என்பது 2ஆம் தாரத்தோட குடும்ப வாழ்க்கையை குறிக்குது. அந்த 12ஆம் பாவகத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு பாவகிரகம் இருக்குன்னு வச்சிங்களேன். உதாரணமாக சூரியன் அல்லது சனியே அங்கே ஆட்சி பெற்று இருக்குன்னாலும் சரி, அல்லது சூரியன் அங்கே இருக்குன்னாலும் சரி, அல்லது செவ்வாய் இருக்குன்னாலும் சரி, உச்ச செவ்வாயாக வரும். 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் எதிர்பாலினர் மேலே ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் கண்டினியூவாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது, பிரிவுகளையே சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த இடத்துல கேது இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வரன் பார்க்குறீங்க 2ஆம் தாரம் அப்படின்னாக்க அந்த வரனுடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும், சுத்த ஜாதகமாக இருக்கணும். அதாவது 12ஆம் பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும். இவங்களுக்கு 12ஆம் பாவகத்தில் பாவகிரகம் இருந்தாக பார்க்கக்கூடிய வரனுக்கு எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் ஓகே. இல்லை இவங்களுக்குமே சுத்தமாக இருக்குது 12ஆம் பாவகம்னா பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கும் 12ஆம் பாவகம் சுத்தமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே சூரியனே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சிங்களேன். கும்பம் ராசி அல்லது கும்ப லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் சிம்மம். இந்த சிம்மத்தில் சூரியனே ஆட்சி பெற்று இருக்குன்னா கூட திருமணம் கொஞ்சம் லேட் ஆகும். திருமண வாழ்க்கையில் சச்சரவுகளோடயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதே சூரியனுக்கு குரு பார்வை இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அரசாங்க வேலை, ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், ஒரு நல்ல மதிக்கத்தக்க ஒரு மனைவி அல்லது கணவன் வர்றது, அரசு வேலையில் இருப்பாங்க, ஆதாயங்கள்லாம் நிறையவே வரும். அது மாதிரி நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் இங்கே இருக்குது. அதே போல் இந்த 7ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னாலையும் திருமணம் லேட் ஆகும். 2 குடியவன் குரு பகவான், இந்த குருவும் 12ஆம் பாவகத்தில் இருக்குது, நீசம் பெற்று இருக்குன்னாக திருமணம் லேட் ஆகும், புத்திரபாக்கியம் லேட் ஆகும். இந்த 7ஆம் இடத்துல கும்பராசி கும்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னாக அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை நல்லா டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் உண்டு. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு தற்காலிக பிரிவு வந்து ஏற்பட்டு நீங்கும். சனி இருந்தால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் லேட் மேரேஜ் அது மட்டும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சிங்களேன், சிம்மத்தில் செவ்வாய் இருக்குன்னா திருமணம் லேட் ஆகும். திருமணம் ஆன பின்பும் கருத்து வேறுபாடுகள் நிறையவே வரும். பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இவர்களுக்கு ஏற்படுத்தும். இந்த ராசி அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருன்னாக்க இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க ராகு வந்து பூரம் நட்சத்திரத்தில் இருக்குன்னாக்க சீக்கிரமாக கூட இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், காதல் திருமணம் கூட ஆகும். அந்த திருமண வாழ்க்கை என்பது கருத்து வேறுபாடுகளை கொண்டதாகவே இருக்கும். மேலும் இங்கே சுக்கிரன் இருக்குன்னாலையும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும், காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். காரகோ பாவக நாஸ்தின்னு சொல்லுவாங்க. லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாக காரகோ பாவக நாஸ்தி, அவங்களுக்கு 2 முறை காதல் வரும் அல்லது 2 முறை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் சில பிரிவுகளையும் அவங்க சந்திப்பாங்க. இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் தான். இந்த 7ஆம் இடத்துல தனித்த புதன் இருந்தால் காதல் திருமணம் ஏற்படலாம். ஆனால் மற்ற கிரகங்கள் 7ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, புதனும் சூரியனும் அங்கே சேர்ந்து இருக்குன்னாக திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். குரு இருந்தாலையும் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஆனால் லேட் ஆகும் மேரேஜ், கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் இருக்கும், ஒரு ஆர்கியூமெண்ட் ஈகோ கிளாஸ்லாம் இருக்கும். ஆனாலும் பிரிய மாட்டாங்க. ஆனால் திருமணம் ஆகிறது கூட லேட் ஆகும் 7ஆம் இடத்துல குரு தனித்த குருவாக இருக்கும்போது. அதே போல் இந்த இடத்துல கேது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்க டிட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தும், பிரிந்தே இருப்பாங்க. தொழில் காரணமாவது பிரிஞ்சே இருப்பாங்க, அல்லது ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனியாக இருப்பாங்க. லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்தாலையும் நெகட்டிவ் தான், பிரிவுகளை ஏற்படுத்தும். டிவோர்ஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கேதுவுக்கு அசுப பார்வைகள் இருக்கும் பட்சத்தில். அதே போல தான் ராகு இருந்தாலையும் பாதிப்புகள் உண்டு. இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க இந்த 7ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் இதெல்லாம் நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கை வரமாக இருக்கும், அப்படி இல்லைனாக வாழ்க்கை சாபமாக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும்
ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.